ஏசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பு நாள் வாழ்த்துக்கள். பெண்ணை எழுந்திர சீரீஸோட டே 3க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளில் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் நம்மளோட பேச விரும்புகிறார். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம், தூசியை உதறி விட்டு எழுந்திரு என்று கற்றுச் சொல்லுகிறார். ஏசாயா 52வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் ஆண்டவர் பேர் சொல்ல, தூசியை உதறி விட்டு எழுந்திரு. யாரை பார்த்து அப்படின்னா நம்மை பார்த்துதான். 1வது வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 52:1, எழும்பு சீயோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை தரித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா அநேக நேரத்துல நம்மை சுற்றி இருக்கிற சூழல்கள், இந்த தூசியில பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், இப்படிப்பட்ட தூசிக்குள்ள நம்ம சிக்கி இருக்கிறோம். நம்முடைய லைஃபை குறித்த பாரங்கள், பிள்ளைகளை குறித்த பாரங்கள், எதிர்காலத்தை குறித்த பாரங்கள், ஏதோ ஒரு காரியம், இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட தூசிகளுக்குள்ள சிக்கி இருக்கிற நம்மை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தூசியை உதறி விட்டு எழுந்துரு அப்படின்னு சொல்லி. நியாயாதிபதிகள் 4-5 அதிகாரங்கள்ல பாத்தீங்கன்னா அங்க டெபோராள் என்ற நியாயாதிபதியாகிய பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க நம்ம டெபோராளை பற்றி பார்க்கும்போது நிறைய நேரத்துல நினைக்கிறோம், ஆமாங்க பைபிள் டெபோரா பயங்கர பவர்ஃபுல் அப்படின்னு. அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னா அவங்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. அவங்களுக்கு ஃபேமிலி லைஃப் இருந்துச்சுன்னா ஃபேமிலி லைஃப் இருந்துச்சு. நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 4வது வசனம் அழகா சொல்லுகிறது, லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் அப்படின்னு மென்ஷன் பண்ணப்படுற. அப்ப ஒரு குடும்ப தலைவியா தான் இவங்க இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை தேவன் அவங்க மேல வச்சிருக்கிற திட்டத்தை பார்க்காம அந்த சொசைட்டி என்ன சொல்லுகிறது என்பதை பார்த்தாங்க. அவங்க சுற்றி இருந்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை பார்த்தாங்க. ஏனென்றால் அவங்க வாழ்ந்த அந்த கலாச்சாரம் எபிரேய கலாச்சாரம். அந்த எபிரேய கலாச்சாரமும் நம்முடைய இந்திய தேசத்தின் கலாச்சாரமும் ஏகதேசம் ஒரே மாதிரியான கலாச்சாரம் தான். பெண்களை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அனுமதிக்காத ஒரு கலாச்சாரம் தான். இந்த தெபோராள் வாழ்ந்த காலகட்டம் என்ன அப்படின்னா, இயேசு வாழ்ந்ததுல இருந்து 13 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, 1300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தான் தெபோராள். இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே பெண்களுக்கு சரியாய் உரிமைகள் கொடுக்கப்படாத காலகட்டம். ஆனா இயேசு அநேக இடத்துல சொசைட்டில இருந்த நிறைய பேரியர்ஸை பிரேக் பண்ணி பெண்களுக்கு உரிமைகளை கொடுத்தார். பெண்களை தன்னோட சேர்த்து கொண்டார். பொது இடங்கள்ல பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை, அதிகாரத்தை கொடுத்து இயேசு பண்ணார். ஆனா குறிப்பா அந்த காலகட்டத்துல பெண்களுக்கு அதிகாரங்கள் எதுவுமே இல்லை. பெண்களுக்கு சம உரிமை கிடையாது. அதுதான் உண்மை. அதுவும் இயேசு வாழ்ந்ததுக்கு 13 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, 1300 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சுக்காங்க. தெபோராள் வாழ்ந்த காலகட்டம் அதுதான். அப்போ தெபோராள் தன்னுடைய அழைப்பை புரிஞ்சுக்கிட்டும் சொசைட்டியை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. சுற்றி இருந்த சொசைட்டில இதுவரை ஒரு பெண் தலைவர் எழும்பினதில்ல, இதுவரை பெண்கள் யாரும் தீர்க்கதரிசியா இருந்ததில்ல, நியாயாதிபதிகளா இருந்ததில்ல, எப்படி நாம இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க இருந்தாங்க. இதெல்லாம் எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்துல தெபோராளே ஆண்டவர் பார்த்து ஒரு பாட்டு பாடும்போது சொல்றாங்க, தெபோராளைய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலில் நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலும் கிராமங்கள் பாழாய் போயின. அப்ப ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை ஆண்டவருடைய திட்டத்தை இவங்க உணராம தூசிகளுக்குள்ளால, பிரச்சனைகளுக்குள்ளால, சொசைட்டி என்ன சொல்லுகிறது, சொசைட்டி சொன்ன சட்ட திட்டங்களுக்குள்ளால சிக்கி இருந்தாங்க. இன்னைக்கு என்னை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து உங்க சபை என்ன சொல்லுகிறது, பெண்களுக்கு ஊழியமே இல்லை அப்படின்னு சொல்லுகிறதா? அல்லது உங்க சொசைட்டி என்ன சொல்ற, பெண்ணா நீ போய் ஊழியம் செய்ய போறியா, நீ ஆண்டவரை பற்றி சொல்ல போறியா, இப்படி சொல்றாங்களா? இதெல்லாம் ஒரு வகையான தூசி தாங்க. நாம பார்க்க வேண்டியது நம்மை சுற்றி இருக்கிற மற்றவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு இல்ல, நம்மை படைத்து இந்த உலகத்திற்கு ஒரு திட்டத்தோடு அனுப்பி இருக்கிற தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்க்கணும். அவர் என்ன சொல்றாரு அதை செய்யறதுக்காக தான் அந்த பூமிக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிற திருச்சபையோ, திருச்சபை தலைவர்களோ, மற்றவர்களோ என்ன சொல்றாங்கிறத கேட்கிற காலகட்டம் இதுவல்ல. அப்படி நம்ம இருந்திருந்தோம்னா தெபோராளை போல, தெபோராள் சொல்றது போலதான், நான் எழும்பாததுனால கிராமங்கள், பட்டணங்கள் பாழாய் கிடந்தன. இன்னைக்கு நீங்க எழும்பாததுனால, நீங்க சொசைட்டியும் உங்க திருச்சபையும் திருச்சபை தலைவர்களும் சொன்னதை கேட்டுட்டு நீங்க எழும்பாததுனால உங்கள் மூலமா விடுவிக்கப்பட வேண்டிய அநேக ஜனங்கள் இன்னும் அவங்க வாழ்க்கை பாழாய் தான் போயிட்டு இருக்குது. அவங்க காரியங்கள் இன்னும் சரிபடல. அப்ப ஆண்டவர் நீங்க எழும்பணும்னு காத்துட்டு இருக்கிறாரு. பெண்ணாகிய நீங்கள் எழும்பி தேவனுக்காய் பெரிய காரியங்கள் செய்யணும். உங்க மூலமா விடுவிக்கப்பட வேண்டிய கிராமங்களா இருக்கலாம், பட்டணங்களா இருக்கலாம், தேசங்களா இருக்கலாம், ஜனங்களா இருக்கலாம், ஜனக்கூட்டங்களா இருக்கலாம். அவர்கள் உங்க மூலமா விடுவிக்கப்படணும் அப்படின்னா இந்த மாதிரியான தூசிகளை உதறி விட்டு நீங்க எழும்புங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. ஆண்டவர் சொல்ற திட்டத்தை செய்யறதுக்கு ரெடி ஆகுங்க. பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய முடியும். தெபோராளை போல முதல் பெண் நியாயாதிபதி இன்னைக்கு பெருமையா பேசுறோம். அவங்க என்னைக்கு ஆண்டவர் சொன்னதை
கேட்டு ஒரு டிசிஷன் எடுத்தாங்களோ, இனி நான் உலகத்தாருடைய பேச்சை கேட்க போறது கிடையாது, என் ஆண்டவர் சொல்றதை நான் கேட்க போறேன்னு ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்த போது தெபோராளை இன்னைக்கு எத்தனையோ நூற்றாண்டுகள் தாண்டி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பலம் நிறைந்த பெண்ணாய் சொல்லுகிறோம். காரணம் அவங்க தூசியை உதறிட்டு எழும்பிட்டாங்க. பெண்ணாக்கி உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தூசி எல்லாம் உதறி விட்டு எழும்பு, உன்னையும் நான் தெபோராளை போல பயன்படுத்த விரும்புகிறேன், உன் மூலமா பெரிய காரியங்கள் செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சகோதரி சொல்றாங்க. ஆண்டவருக்காய் எழும்ப நீங்க ஆயத்தப்படுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்கள் மூலமா செய்ய போகிறேன். நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றியா. அப்ப என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த தெபோராளை போல எழுப்புங்க ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்யும்படியா பலப்படுத்துங்க ஆண்டவரே. சூழ்நிலைகளை பார்த்து சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து உடங்கி ஏதாவது இடத்துல முடங்கி இருக்கிறார்கள் என்றால் இவர்களை இந்த தூசியிலிருந்து வெளியில கொண்டு வர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. தூசியை உதறிவிட்டு எழும்புகிற அந்த வல்லமையை பலநீர் இவர்களுக்கு கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோப்பா. இவர்களுக்காய் நீர் கொடுத்து இருக்கிற அந்த வல்லமையை தரித்து கொண்டு உமக்காய் பெரிய காரியங்களை செய்யட்டும் அப்பா. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருங்க. தூசி உதறி விட்டு எழும்புங்க. தேவன் உங்களை பயன்படுத்த போகிறார். God bless you all.